குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு நியூ லெசன். அது பேர் சாப்டர் 9 ஜுவாலஜியில் சாப்டர் 9 லொக்கமேஷன் அப்புறம் மூமெண்ட். லொக்கமேஷன்னா என்ன, மூமெண்ட்னா என்ன? லொக்கமேஷன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. மூமெண்ட்னா அதோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். சாப்டர் அவுட்லைனில் வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா டைப்ஸ் ஆஃப் மொமெண்டம், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ், ஸ்கெலிட்டல் மசில்ஸ் பற்றி பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ட்ரலேட் ப்ரோட்டீனை பற்றி பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில் கான்ட்ராக்ஷனை பற்றி பார்ப்போம். அப்புறம் அந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தையும் அதோட ஃபங்க்ஷன்ஸையும் பார்ப்போம். இந்த ஏரியல் ஸ்கெலிட்டன், அப்புறம் அப்ரண்டிகுலர் ஸ்கெலிட்டன், இதை பற்றிலாம் பார்ப்போம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸை பற்றி பார்ப்போம். இந்த டிஸார்டர்ஸ், அதாவது இந்த மசில் சிஸ்டத்துலேயும் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துலேயும் இருக்க டிஸார்டர்ஸ் பற்றியும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ்னால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம இதுவரையில் நீங்கள் ஏதாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? எப்படி அந்த ஒரு டான்ஸஸ் வந்து இந்த பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த ஒவ்வொரு டான்ஸ் ஸ்டெப்ஸையும், இல்லைன்னா ஒரு ஸ்பிம்மை வந்து ஒரு ஸ்கில்ஃபுல்லாக, அதாவது அழகாக பறக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பட்டர்ஃப்ளை வந்து நல்லா பறக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த மசில்ஸ் வந்து ஒரு சைமல்டேனியஸ்லியாக இருக்குது. ஒன் அனதர் வித் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தோட சேர்ந்து நிறைய ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்ணுது. மசில்ஸ் வந்து 2 ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னென்னா அது வந்து என்னதுன்னா டு ஜெனரேட் த மோஷன் இந்த ஃபோர்ஸ். ஒரு மோஷன் நடக்கிறதுக்கும் ஃபோர்ஸுக்கும் இதுதான் யூஸ் ஆகுது. அதாவது மோஷன்னா என்ன? மோஷன் பயாலஜியை பொறுத்தவரை மோஷன்னா ஃபேஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்ஸ் மோஷன், ஓகேவா? ஃபிசிக்ஸ் மோஷன், அப்புறம் அதோட ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கிறதுக்காக அது நடக்குது. All these activities are controlled by the coordinate by the skeletal and the muscular nerve system. அதாவது இந்த ஒவ்வொரு நம்ம டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், இந்த ஸ்விம்மை வந்து ஸ்விம் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே அதை அவங்களால எப்படி அந்த செய்ய முடியும்? ஹவு தே என்னபிள் பிகாஸ் அதாவது அவங்களோட அந்த மசில் சிஸ்டம், அந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம், அந்த போன்ஸு, இந்த நர்வ் சிஸ்டத்தால் தான் அது முடியுது. இந்த ஹியூமன் பாடி வந்து ஒரு கேப்பபிள் ஆஃப் ரொம்ப ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் மொமெண்ட்டை வந்து இதனால் ஒரு பிளிங்கிங் ஆஃப் ஐஸ்குள்ளே நம்ம பண்ண முடியும். டு ரன்னிங் அட் 20 கிலோமீட்டர் மாரத்தான் கூட ரன் பண்ணிடலாம். The momentum of the organism from one place to another in search of food, shelter, made to escape from the predators called locomotion. லொக்கமோஷன் அப்படின்னா இந்த மொமெண்ட் ஆஃப் த ஆர்கானிசம் வந்து ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து அதோட ஃபுட்டுக்காக, அதோட சாப்பாடுக்கு தேவைக்காக, இல்லைனா அது வாழ்கிறதுக்கு ஷெல்டர், அதாவது அது இருக்கிறதுக்கு, இல்லைனா அதோட மேட்டை தேடி போடுறதுக்கு, இல்லைனா அந்த ப்ரெடிட்டர்ஸ், பூனை வந்துச்சுன்னா எலி ஓடும்ல, அதோட ப்ரெடிட்டர்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போகிறது வந்து லொக்கமேஷன் சொல்லுவாங்க. இந்த லொக்கமேஷன் வந்து ஒரு வாலண்டரி சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைப்ஸ் ஆஃப் மொமெண்டத்தில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். The different types of momentum வந்து occur in the cells of the body are amoeboid. அதாவது அமீபாய்டாக நம்ம மொமெண்டம் வந்து ஒரு செல்ஸ் ஆஃப் அவர் பாடியில் நடக்கிறது வந்து அமீபாய்டாக இருக்கலாம், இல்லை சிலியரியாக இருக்கலாம், இல்லைனா ஃபேகுலராக இருக்கலாம், இல்லைனா மஸ்குலர் மொமெண்டமாக இருக்கலாம். அமீபாய்ட் மொமெண்டம்னா அந்த செல்ஸ் வந்து மேக்ரோஃபேஜ் வந்து எக்ஸிப்ட் ஆகும் அந்த அமீபாய்ட் மொமெண்ட்டு. இது வந்து எதுக்குன்னா ஃபார் என்கிளிஃபிங் த பேத்தஜன் பை த ப்ரெசிப்டா பை ஃபார்மிங் த ஸ்ட்ரீமிங் மூமெண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம். அதாவது இந்த பேத்தஜன்ஸ் வந்து உள்ளே நுழையாமல் இருக்கிறதுக்கு பெசிபோடியா வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ஸ்ட்ரீமிங் மூமெண்டம் சைட்டோபிளாசத்தினால ஃபார்ம் ஆகும்.
நெக்ஸ்ட் பாருங்க சிலியரி மொமெண்டம். சிலியரி மொமெண்டம் வந்து இந்த மொமெண்டம் வந்து எங்கே அக்வர் ஆகும்னா ரெசிப்ரேஷன் ப்ராசேஜில் நடக்கும், அப்புறம் ஜெனிட்டல் ட்ராக்ஸ்லையும் நடக்கும். இது வந்து ஒரு லைன் ஆஃப் சிலியேட்டட் எபித்திலியம் செல்ஸ்னால உருவானதுனால இது வந்து சிலியேட்டட் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேகுலர் மொமெண்டம் வந்து இந்த செல்ஸ் வந்து ஃபேகுலாஸ் இருக்கும். ஃபேகுலாஸ் இல்லைன்னா ஒரு விப் லைக் மொட்டில் ஆர்கனில் இருக்கும். இந்த ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து அந்த ஃபேகுலர் மொமெண்டம் தான் இது பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபேகுலர்னா இந்த இப்படி ஊர்ந்து போகிற மாதிரி. மஸ்குலர் மொமெண்டம்னா த மொமெண்ட் ஆஃப் த ஹேண்ட், leg, jaw, tongue are caused by the contraction and the relaxation of muscles which is termed as muscular momentum. அதாவது நம்ம உடம்புல நடக்கிற அந்த ஹேண்ட், அதாவது இப்போ ஒரு ஹேண்டை நம்ம இப்படி திருப்புறதா இருக்கட்டும், அந்த லெக்ஸை மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஜாஸ்னால் அந்த பல்லுகளை இப்படி ஜாஸை வந்து ஜாஸ் தந்தால் நம்ம பேச முடியும். ஜாஸோட மூமெண்ட்டாக இருக்கட்டும், டங்கோட மூமெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி முடியுதுன்னா இந்த கான்ட்ராக்ஷன், இந்த ரிலாக்ஸேஷன் ஆஃப் மசில்ஸ், அந்த மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன் அப்புறம் ரிலாக்ஸேஷன் ஆகிறதுனால தான் நடக்குது. அதனால இது வந்து மஸ்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மசில்ஸில் வந்து என்னென்ன ஒரு டைப்ஸ் இருக்குது. மசில்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டிஷ்யூ. இது வந்து எம்ப்ரானிக் மீசோடமில் இருந்து வருது. தே ஆர் மேடப் ஆஃப் மைக்கோகைட்ஸால் மேடப் ஆகிருக்கும். இந்த கான்ஸ்டியூட் வந்து அதாவது 40-50% ஆஃப் பாடி வெயிட் வந்து இந்த மசில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அடல்ட் பாடி வெயிட்டில். தி செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் டுகெதர் பை த கனெக்டிவ் டிஷ்யூஸ் டு ஃபார்ம் அ மஸ்குலர் டிஷ்யூ. அதாவது இந்த செல்ஸ் எல்லாம் ஒரு டுகெதராக பவுண்டாக இருக்கும், அதாவது பவுண்டாகி ஒரு கனெக்டிவ் டிஷ்யூஸ் மூலயமா மஸ்குலர் டிஷ்யூஸாக ஃபார்ம் பண்ணும். இந்த muscles are classified into 3 types: skeletal, visceral and cardiac muscles. Muscles and skeletal muscles, வைசீரியல் மசில், அப்புறம் கார்டியாட்டிக் மசில்ஸும் 3ஆக பிரிப்பாங்க. அந்த ஒவ்வொன்றை பற்றியும் ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோக்காக காத்துருங்க.